ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூ ரெசிபி என்னென்னா ஃபெதர் பக்லாவா. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பெஸ்ட்டு யாருன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு சமோசா ஷீட் எடுத்திருக்கேன். சமோசா ஷீட்டை வந்து ஆஃப் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து விசிறி மடிப்போம்ல, விசிறி மடிக்கிற மாதிரி இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி சென்டரில் வந்து டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. போ ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். அதேமாரி ஃபோல்ட் பண்ணி ஆஃபாக மடித்து சென்டரில் டூ பிக் இன்சர்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபெதர் ஷேப் கிடச்சிரும். இப்போ பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கொயரும் ஒரு ரவுண்டும் தேவை. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் ஒன் பை ஒன்றும் ஃபோல்ட் பண்ணி அந்த ஜாயிண்ட்லேயே சர்க்கிளையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி ரெண்டு சைடும் பிரித்து விட்டால் பட்டர்ஃப்ளை ஷேப் ரெடி. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே இந்த ஃபெதர்ஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துகிட்டு அந்த டூத் பிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் வாட்டர் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா பாயில் ஆன உடனே 4 ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் பிழிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபெதரை ஆட் பண்ணி ரெண்டு சைடும் ஜீரா கோட்டிங் கொடுத்து 2 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சாக்லேட்டில் ஒரு டிப்பு, செகண்ட் பிஸ்தாவில் ஒரு கோட்டிங் கொடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எம்மியான வீடியோஸ்க்கு கிச்சன் வாய்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.